எசேக்கியேல் 16:31. அங்கே ஒரு களைத்து போன ஒரு இருதயத்தை பார்க்கிறோம். சகல வழி முகனையிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எருசலேம் எப்படி ஆண்டவரை விட்டு விலகி போய் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டது என்று கடந்த தியானத்திலே நான் குறிப்பிட்டேன். அதுவும் எப்படி விக்கிரக ஆராதனை பண்ண, எருசலேமிலேயே முக்குக்கு முக்கு மண்டபங்களை கட்டினாங்க, வீதிக்கு வீதி மேடைகளை உண்டாக்குனாங்க, முக்குக்கு மூளைக்கு மூளை விக்கிரக ஆராதனை, தெருவுக்கு தெரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய அமைப்புகள். அப்படி செஞ்சு செஞ்சு என்ன ஆச்சு? ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைச்சதா? ஒரு நிம்மதி கிடைச்சதானா? இல்லை. உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்படி செஞ்சு செஞ்சு எருசலேம் மக்களுடைய இருதயம் களைத்து போய்விட்டது. உடல் களைத்து போவது என்பது வேறு. சில நேரங்களில் நமக்கு எனக்கு ஊழியத்தின் நிமித்தம், பிரயாணத்தின் நிமித்தம் இருக்கக்கூடிய நெருக்கடியான ஒரு பொறுப்புகளின் நிமித்தம் உடல் களைத்து போகும். எவருக்கும் உடல் களைத்து போவதற்கு வாய்ப்புண்டு, அது வேறு. ஆனால் உள்ளம் களைத்து போவது, இருதயம் களைத்து போவது என்பது அது நல்லது அல்ல. அது நடக்கக்கூடாத ஒரு விஷயம். உன் இருதயம் களைத்து போய்விட்டது. நீ இவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிறதுனால ஒரு நாளும் மனசு களைச்சு போகாது, உடல் களைத்து போகலாம். ஏனென்றால் வாயை திறந்து ஜெபிக்கிறோம், நம்முடைய உடல்ல இருந்து சக்தி செலவாகுது, உடல் களைத்து போகலாம். ஊழியம் செய்வதனால உடல் களைத்து போகலாம். பாடுவதால, கண்கள் வேதத்தை வாசிப்பதால கண்கள் களைத்து போகலாம். அதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மனது களைத்து போகிறது அப்படின்னு சொன்னா அது நல்ல விஷயம் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 11 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு, அதாவது அவங்க இளைப்பு, அவங்களுக்கு இளைப்பு அப்படின்றது களைப்பு தான். களைப்பு அதிகமாகும் போது அது இளைப்பாக மாறுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்ல, நீங்க இளைப்பு களைப்பு இவற்றிலே சிக்கி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க. இந்த மாதிரி விக்கிரக ஆராதனை சிலரை நம்ம பார்க்குறோம். அப்படியே விக்கிரக ஆராதனையிலேயே ஊறிக்கிட்டு இருப்பாங்க, அதிலே இருப்பாங்க. அவ்வளவு பக்தி. அவங்கள பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினச்சிக்கிடுவோம் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது, உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் அவங்களுடைய உள்ளம் களைத்து போயிருக்கும், அவருடைய உள்ளம் இளைத்து போயிருக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருந்தபோது அயலகத்திலே ஒரு மனிதர் இருந்தார். என்னை ரொம்ப நேசிப்பார், ரொம்ப என் காலில் விழுந்து கும்பிடுவார். என்னை விட வயதில் பெரியவர், என் காலில் விழுந்து கும்பிடுவார். ஒரு குறிப்பிட்ட விக்கிரக ஆராதனைக்கு அவர் ஒரு குரு. அவரை எல்லாரும் குருன்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் தான் அவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட விக்கிரக வழிபாட்டுக்கு கூப்பிட்டு கொண்டு போவார் வெளியூருக்கு. அது மட்டுமல்ல, விக்கிரக ஆராதனையை பற்றி அந்த பகுதியில் என்ன சந்தேகம் வந்தாலும் இவர்கிட்ட தான் வந்து கேட்பாங்க, எப்படி செய்கிறது, அதுக்கெல்லாம் முறைலாம் சொல்லி கொடுப்பார். என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கிடுவார், என் காலில் விழுந்து கும்பிடுவார், என்ன பகவான் என்ன சொல்லுவார். அதெல்லாம் சத்தம் போடுவேன், அப்படிலாம் செய்யக்கூடாதியா, நீ என்ன பகவானன்னு கூப்பிட்டா எனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் நான் அப்படிதான்யா, எனக்கு நீங்கள் தான் என் பகவான் அப்படின்னு சொல்லுவார். அவரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியல, முயற்சி பண்ணி விட்டுட்டேன். அவ்வளவு அவருடைய நடை, உடை, பாவனை, அவருடைய தாடி, அவருடைய முகம், எல்லாத்துலேயும் அந்த பக்தி தெரியும். எல்லாத்துலேயும் அவரை எல்லாரும் ஒரு குருவாக, ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு அடுத்த குருவாகத்தான் அவரை எல்லாரும் கூப்பிடுவாங்க, மதிப்பாங்க. ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை எனக்கு தெரியும், பக்கத்தில் இருந்ததுனால. அவ்வளவு வேதனை அவருடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவ்வளவு வேதனை, அவ்வளவு பிரச்சனை. பல தடவை நானே கூட போய் அதற்கு உதவி செய்ய வேண்டியதாயிட்டு, அதற்கு சமாதானம் பேச வேண்டியதாயிட்டு. அவ்வளவு, அதுவும் அந்த மாதிரி எப்போது பார்த்தாலும் விக்கிரக ஆராதனையிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்களை நான் பார்த்ததில்லை. நான் என்னுடைய கண்ணால் பார்த்தது அவர் தான். ஆனால் அவருக்கு எப்போதும் வருத்தம் தான், பாரம் தான், அவருக்கு ஒரு சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்
தருவேன். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் சொல்றாரு 50ஆம் வசனத்துல, 30ஆம் வசனத்துல, மத்தேயு 11:30, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறதுன்றார். நான் உங்க மேல மெதுவான ஒரு சுமைய சுமத்துறேன், லகுவான ஒரு சுமைய சுமத்துறேன், மெதுவான ஒரு நுகத்தை தான் உங்க மேல வைக்கிறேன். அது பாரமா இருக்காது. நான் இதை செய்யாதேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப மெதுவானது, ரொம்ப லகுவானது, கஷ்டமானதை நான் சொல்றது இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். சில நேரம் ஊழியக்காரங்க அதை கஷ்டமாக்கிடுறாங்க, அல்லது விசுவாசிகள் அதை கஷ்டமாக்கிடுறாங்க, அவ்வளவுதான். ஆண்டவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போஸ்தலர் 15 ஊழியக்காரர்கள் தீர்மானம் பண்ணுகிறாங்க, அவசியமில்லாத பாரத்தை சுமத்துவதற்கு மனமில்லை. அதனால நியாய ஒழுங்கு உண்டு. அந்த ஒழுங்கு தான் சுமை, மெதுவான சுமை, லகுவான நுகம். ஆனா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அளவுக்கு சுமைகளை சபையோ ஊழியக்காரர்களோ ஏற்றி வைக்கக்கூடாது. அவங்க அங்கேயும் அதை தான் சுமந்துக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே அதை சுமத்தி வச்சா என்ன அர்த்தம்? இங்கே அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும். இங்கே அவங்களுக்கு இளைப்பாறுதல், ஆங்கிலத்தில் ரெஸ்ட்ன்னு போட்டிருக்கு. உள்ளம் எப்பொழுதும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது உள்ளத்தில் ஒரு களைப்பு இருக்கக்கூடாது, ஒரு இளைப்பு இருக்கக்கூடாது. நம்ம உள்ளத்தில் களைப்பும் இளைப்பும் இருந்தால் ஏதோ சம்திங் ராங், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால அதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் இந்த மக்களை பார்ப்போம், இந்த மக்களுக்காய் ஜெபிப்போம், இந்த மக்களை ஆண்டவருக்குள்ளே நடத்துவோம். ஆமென்.